ஜனநாயகன் என்னதான் சார் ஆச்சு? நம்ம அது யார் என்னதான் ஆச்சுன்னு தயாரிப்பாளர்கிட்ட கேட்டால் அவராலையும் சொல்ல முடியாது, விஜய்கிட்ட கேட்டால் அவராலையும் சொல்ல முடியாது, தணிக்கை அதிகாரிகிட்ட கேட்டால் மட்டும்தான் இதுக்கு. வலைபேச்சு டீம் ஏதாவது ஊடுருவி ஏதாவது பேசுவீங்களே சார்? இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா, நம்ம கோர்ட்டுக்கெல்லாம் போகாமல் தணிக்கையிட்டே சரண்டர் ஆகி நம்ம வந்து ரிவைசிங் போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ தணிக்கை வாரியமும் வந்து அதை நம்பி சரி ஓகே இப்போ வருவாங்கங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மாதிரி எந்த அட்டம்ப்ட்டும் எடுத்து வைக்கல. உதாரணத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த தனி நீதிபதிக்கிட்ட அந்த கேஸை கொண்டு வந்து இவங்க என்ன பண்ணணும்னா, நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம், நாங்கள் தணிக்கை வாரியத்திட்டே நாங்கள் ரிவைசிங் போகிறோங்கிறது அங்கே சொன்னால் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 10 நாள்லையாவது நடக்கும். ஆமாம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் திடீர்னு அந்த படம் சார்ந்த அந்த தயாரிப்பு தரப்புலேருந்து ஒரு 3 பேர் டெல்லியில் போய் உட்காந்துட்டு அங்கே ஏதோ ஒரு லாபிங் பண்ணுறாங்க. ஓகே. அப்போ இங்கே தணிக்கை வாரியத்துக்கு என்ன ஒரு டவுட் வந்துச்சுன்னா, நம்ம காதுக்கு இந்த மாதிரியான ஒரு நியூஸை கசிய விட்டுட்டு இவங்க டெல்லியில் உட்காந்து வேறு ஏதோ பண்ணுறாங்க. அந்த வேறு ஏதோ அப்படிங்கிறது வித்தவுட் அவர் நாலேஜ் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நமக்கு எதிராக வந்து ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுவாங்களோன்னு இவங்களுக்கு ஒரு டவுட் வந்ததுனால தான் அவசரமாக இவங்க போய் அங்கே ஒரு கேவியட் போட்டாங்க. அதனால் இப்போ இவங்க எதை நோக்கி நகர போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை இது ஒரு யூகம் தான். ஜனநாயகன் படம் வந்து தேர்தல் வரைக்கும் ரிலீஸ் ஆகாமையே இருக்கட்டும், இந்த விஷயத்தையே நம்மளுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலான்னு விஜய் நினைக்கிறாரா? அதனால இவர்கள் தரப்பிலே அதை வந்து டிலே பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியல. ஏன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணும்ல. என் படத்தையே வந்து வரவிடாமல் பண்ணிட்டாங்க, நான் அரசியலுக்கு வந்ததுனால என்னை இவங்கெல்லாம் சேர்ந்து பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு விஜய் பேச ஆரம்பித்தா அது மக்கள்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை அப்படி பிளான் பண்ணி இதை இவங்க இதில் வந்து ஒரு மாதிரி அசிரத்தையாக இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது.